அருண்விஜய் சார். அவர் பார்க்கும்போதே நான் அவரை வந்து ஒரு கடுப்பாக தான் பார்க்கணும். இவன் யார், ஹீஸ் நோபடி. எனக்கு குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். 2 years அந்த படத்துக்குள்ள இருக்கும். மூவியோ அந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி மசில் மெமரிக்குள்ள போயிடுச்சு. தாரத்தப்பட்டுல இருந்து இது வரைக்கும் நான் எதுவும் திட்டலாம் வாங்கினதில்லை டச் வுட். பட் நல்லா இல்லைன்னா இந்நேரம் நீ நேரம் ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டு லாஸ்ட் 80s இருந்தால் கூட உன்னோட இது சொல்லு அப்படின்றத வந்து ரொம்ப ஓப்பனாக கேட்பார். அவங்க வந்து அதை தைரியமாக சொன்னால் அது அவருக்கு இன்னும் அதிகமாகவே பிடிக்கும். எல்லா ஷார்ட்டும் முடிஞ்சிட்டு நான் வந்து லாஸ்ட்டில் வரும்போது கவிதா வாயை திறந்துட்ட அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஷோர் இப்போ மிஸ்கின் சார் கவிதா மேடம் அப்படின்னாரு. நான் ஐயோ நான் கவிதாவே இல்லை ஐயம். அப்போ ஒரு சாங் ஒன்று பாடி காமிச்சேன். பாலா சார் என்னை வந்து ராஜா சார் கிட்ட இன்ட்ரோ பண்ணாரு. தகின தகின தகத தீம் ததாம் தக்கிட்ட ஜனு தக்கதாம் வதன வதன வடி வடி வெல்லனே வசியம் மருந்து வைக்கவா. பாலா சாரோட ஆக்ட்ரஸ் கவிதா கோபி அப்படின்னு இன்ட்ரோ பண்ணலாமா? கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, பாடகியிலேருந்து ஒரு ஆர்டிஸ்டா ஆக்குனது ரெண்டுமே வந்து பாலா சார் தான். பாடகி ஆக்குனதும் பாலா சார், நடிகை ஆக்குனதும் பாலா சார் இல்லையா? அப்போ தப்பு கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். பாலா சாரோட அது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு பாருங்க. அது அப்படி சொன்னா அது செட் ஆகுமா தெரியல, பாத்துக்கோங்க. பரவாயில்ல, பாலா சார் படத்தின் நடிகைன்னு கூட சொல்லலாம் தாராளமா. இல்லையா? நல்லா இருந்தது. பாலா சார் புது லான்ச்சிங் ஆக்ட்ரஸ், ஒன் ஆஃப் த நியூ லைக் நானும் இதாவும் இதுல இன்ட்ரோடியூசிங் ஆயிருக்கோம். அண்ட் ஆல்சோ நம்ம வரலட்சுமி அவங்க மதர், நாங்க 3 பேரும் இந்த படத்துல வந்து ஆர்டிஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அவருடைய நியூ லான்ச். டீனாவோட அம்மாவா எப்படியாவது லண்டன்ல ஹோட்டல் வச்சிடணுங்கிற ஒரு வெறி கடைசி வரைக்கும் நடக்காம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய அனுபவங்கள் வந்து பேச போகிறோம். முக்கியமாக பாலா சாரை பற்றி பேச போகிறோம், வணங்கான் பற்றி பேச போகிறோம், இந்த சக்ஸஸ் பற்றி பேச போகிறோம், எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் தாரத்தப்பட்டில் அந்த வதல வந்து சாங்ல இருந்தே எப்படி அந்த படத்துக்குள்ளே போனீங்க? அந்த படத்து வந்து எனக்கு ஆடிஷன் நடக்குதுன்னு ஐ காட் இன்ஃபோ. அது கிடச்சதுனால நான் போய் நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தேன் பிரசாத் ஸ்டுடியோவில். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ராஜா சாருக்கு பாட ஆரம்பிச்சிட்டேன். ஐ மீன் அந்த ஹார்மோனிஸ் அதெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாலா சார்கிட்ட எனக்கு ஆடிஷன் நடந்தது. ஆடிஷன் முடிச்சதுக்கப்புறமா அப்போ ஒரு சாங் ஒன்று பாடி காமிச்சேன். அதுவும் பார்க்கிங் லாட்டில் சார் உட்காந்து கேட்டார். ஸோ கேட்டோன்னே பாடி காமிச்சேன். அதுக்கப்புறம் பாலா சார் என்னை வந்து ராஜா சார்கிட்ட இன்ட்ரோ பண்ணார். தென் ஐ காட் தி சாங். சூப்பர். அந்த சாங் என்னன்னு 2 வார்த்தை மட்டும் பண்ணலாம். தகின தகின தகத தீம் ததாம் தக்கிட்ட ஜனு தக்கதாம் வதன வதன வடி வடி வெல்லனே வசியம் மருந்து வைக்கவா. பொல்லாத பயபக்தி கொண்டேனடா, என்னோட சுய புத்தி சொன்னேனடா, சொன்னாலும் புரியாதுடா. பிக்கட்டும் பிக்கட்டும் போடு தருகிடுதோம் 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 போட்டு தருகிடுதோம் தான் செமையா இருந்தது. ஸோ அப்போ இருந்த கான்டாக்ட் லைக் வணங்கான வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கு. ஆமாம், 10 years பாலா சார் ஒரு 25 years ஜேர்னியில் நான் ஒரு 10 years அவர் கூட ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக அவங்களோட ஜேர்னியில் இருந்திருக்கேன்றது ரொம்ப ஏன்னா பெரிய விஷயம் இல்லையா? பாலா சார் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான டைரக்டர், நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறது, 10 வருஷம் கழிச்சும் நம்மளை கூப்பிடுறது, ஒரு ப்ராஜெக்ட்ல நடிக்க வைக்கிறது அப்படிங்கிறது. நடுவில் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் இருந்தது. லைக் நாச்சியாருக்கு என்ன கூப்பிட்டுருந்தாரு. அண்ட் அதில் ஒரு சின்ன ஒரு பார்ட் ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஆக்டராக. பட் அது வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு லான்ச்னு சொல்ல முடியாது. பட் இது எனக்கு சம்திங், ஆமாம், இது ஒரு புது என்ன சொல்ற பரிமாற்றம் அதை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இட்ஸ் அ நியூ ஜேர்னி ஸ்டார்டட். பாலா சார் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு ஆக்டிங் வாங்குற விதம் உங்ககிட்ட எப்படி அவர் வாங்கினார்? நடிப்பு வாங்கினார், பாட்டு வாங்கிட்டாரு, என்ன ஃப்ரீயாக விட்டுட்டாரு. ஆக்சுவலாக யூ டூ அதை படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணும்போது அவர் எனக்கு பெருசாக கரெக்ஷன்ஸ் எதுவும் சொல்லலை. ஒரு 2-3 இடத்துல மட்டும் கொஞ்சம் சட்டலாக இருக்கலாம். அந்த க்ரையிங் டைம் அதெல்லாம் வந்து ஏன்னா பிகாஸ் ஒரு ஆர்டிஸ்டில் வந்து சேட்னஸ் காமிக்கிறது வந்து கொஞ்சம் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு எப்படி அந்த காமெடி இருக்கோ அந்த காமெடிலாம் எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ஈஸியாக வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆஃப் த எண்டுக்கு அவருக்கு இன்னும் பெட்டராக இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அது ப்ரீ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அங்கே அப்படி தேவைப்படுறதில்ல, அதனால அந்த இடத்துல கொஞ்சம் சட்டலாக பண்ணு அப்படின்னாரு. மற்றபடி சார் கிட்டேருந்து எனக்கு பெரிய பட் அந்த ஹியூமருமே சரி, அந்த லாஸ்ட்டில் அந்த கோட் சீக்வன்ஸில் அருண்விஜய் சார் அழுகிறதும் சரி பயங்கரமாக வாங்கியிருந்தாங்க. அதுதான் அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறது, நம்ம ஒரு 3 yearsஆக இந்த படத்துக்குள்ளே இருக்கோம். அண்ட் ஏவி சார் வந்ததுக்கப்புறமா 2 yearsஆக இந்த படத்துக்குள்ளே இருக்கோம். ஸோ அது இருக்கும்போது அந்த மூவியோ அந்த கேரக்டர் வந்து ஆல்ரெடி இட்ஸ் பீன்
மண்டக்குள்ள இருந்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கும்ல. அதாவது அதான் சொல்லுவாங்கல்ல, அந்த மசில் மெமரிக்குள்ள போயிடுச்சு. அந்த மாதிரி உடம்பா கலந்துருச்சு அப்படிங்கிற ஆமா. ஸோ அதனால அந்த இதுன்னு வந்தோன்னா அந்த ஜீவஜோதின்ற கேரக்டர் நேமு. பட் மோஸ்ட்லி இடத்துல வராது. அதான் அந்த அந்த கேரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்குள்ள போயாச்சு. ஸோ ஆக்ஷன் சொன்னா அந்த மைண்டுக்குள்ள போயிடுச்சு. ஜீவஜோதியாவே வாழ்ந்துறது அந்த மாதிரி. எப்படி இருந்தது ரிசப்ஷன்? ஒரு பயங்கரமான ஒரு நிஜமாவே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். வெரி பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஹோல் டீம். அண்ட் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வந்து நியூ கமர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியேட்டே இல்லை அங்கே. எல்லாருமே ரொம்ப, அதுவும் ஏவி சார்லாம் வந்து அவ்வளோ நல்லா ஒரு வார்மாக எல்லாரையும் வெல்கம் பண்ணி ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம் அப்படி தான் சொல்லணும். அண்ட் ரோஷினி ஆகட்டும், ரிதா ஆகட்டும், அண்ட் என்னோட பேரா நடித்த இவர் நம்ம சண்முகராஜா சார், அவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி சீனியர்ஸ். பட் அவங்களுக்கு வந்து இதில் வந்து நான் அவரை ரொம்ப அதட்டுறது அப்படிலாம் இருந்தது. பட் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ண வச்சாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஓகே யூ கேன் டூ இட் அப்படின்னு எல்லாருமே அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே, இன்க்ளூடிங் பாலா சார் கூட வந்து என்ன சொல்ல ரொம்பலாம் வந்து இது வரைக்கும் நான் தாரத்தப்பட்டிலேருந்து இது வரைக்கும் நான் எதுவும் திட்டலாம் வாங்கினதில்லை டச்வுட். பட் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் அது அந்த பாசமாக அந்த அன்பால் கொடுக்குற ஒரு சில அட்வைஸ்கள் தான் இருக்கும். ஸோ அதனால அது ஒரு எக்ஸ்பிரஷன் உங்ககிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த டைமில் ஒரு காமெடி பாவனையில் முகம் வச்சுக்கணும், இந்த டைமில் எனக்கு அழுகிற பாவனையில் ஒரு முகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் சாரு நடிக்க சொல்லி கேட்பீங்களா, லைக் நீங்களே ஒன்று நடிச்சு காமிச்சு இது ஓகேவா சார்னு கேட்பீங்களா? சார் கேட்கவும் இல்லை, நானும் கேட்கவும் இல்லை. 2 பேருக்குமே வந்து எனக்கு டைலாக் கொடுத்தோன்னே ஓகே ரெடியா கவிதா அப்படின்னுவாரு. அவர் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு கேட்கவே இல்லையா? எனக்கு அதுதான் அது வந்து எனக்கு எப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு சீன் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து அந்த மாதிரி எதுவுமே ரெஸ்பாண்ட் வரலையா. அதனால எனக்கு கொஞ்சம் வந்து எனக்கு நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கா இல்லையா ஒன்றுமே புரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அன்றைக்கி நான் சாரை போய் மீட் பண்ணேன். பர்சனலாக கேட்டு சார் ஐ வாண்ட் டு மீட் யூ கேட்டு நான் போய் மீட் பண்ணி நான் சார்கிட்ட கேட்டேன், சார் எல்லாம் ஓகேயா இருக்கா, பண்ணலாமா வேணாமா ஏதாவது சொல்லுங்க சொல்ல மாட்டேங்க எனக்கு அப்படி இருந்தது. அப்போ சாருக்கு வந்து ஒரே விஷயம் சொன்னாங்க, நல்லா இல்லைன்னா இந்நேரம் நீ நேரம் ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன் கிளம்ப சொல்லியிருப்பேன். ஆமாம். அண்ட் ரெண்டாவது அவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய அவார்டு என்னென்னா, இனிமேல் வந்து நடிகேன்னு தைரியமாக சொல்லிக்கும் அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் டே அதுக்கப்புறம் சார் என்கிட்ட எதை பற்றியும் பேசல, நானும் சார்கிட்ட எந்த டவுட்ஸும் கேட்கல. நான் பண்ணும்போது ஏதாவது அதில் இந்த க்ரைம் டைமில் மட்டும்தான் அந்த கொஞ்சம் செட்டிலாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் தவிர மற்றபடி நான் பண்ண எதுக்குமே அவர் ஆல்ட்ரு பண்ணவே இல்லை. அதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஃபெல்ட் தான் மூமெண்ட் அப்படி தான் இருந்தது. ஸோ ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இதுக்கு மேலே என்ன. கிரேட். இப்போ பாலா சார் இப்போ நம்மளோட நடிப்பை அவர் பிடிக்க வைக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி இது பண்ணணும், லைக் என்ன சொல்றது, அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இது பண்ணா போதும் பாலா சார் ஓகே ஆயிடுவாரு அந்த மாதிரி அவர் எதிர்பார்க்கறத கரெக்டா கொடுத்துட்டா போதும் இல்லையா? லைக் நம்ம அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபை கொடுக்கணும் நமக்குள்ள ஒரு தாட் இருக்கும், அதை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாலே போதும். அஸ் அ பர்சனா இப்போ ஒரு ஆக்ட்ரஸா இல்லைனாலும் ஆர்டிஸ்டா இல்லைனாலும் ஒரு அஸ் அ பர்சனா பாலா சார் நம்மளை பிடிக்கிறதுக்கு இந்த ஒரு குவாலிட்டி இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீ ஏதாவது பார்த்தது இருக்கா? என்கிட்ட இருந்த குவாலிட்டி சிங்கிங். ஓகே, பாட்டு பிடிச்சிருக்கு, என்னோட சாங் என்னோட வாய்ஸ் சாருக்கு பிடிக்கும். அண்ட் அது மூலியமாக தான் நான் சார் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ட்ரோ ஆகுனது, அவங்க கனெக்ட் ஆகுனது எல்லாமே. ஸோ அவருக்கு பிடிச்சதுன்றது டெடிகேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக பிடிக்கும். வென் யூ ஆர் கிவன் அ ஜாப் பேஷனேட்டாக டெடிகேட்டிவாக நம்ம என்ன பண்ணுறதுமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி பர்சன் எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்சவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், இதில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இதுலலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஸ்கிரிப்ட்லலாம் உட்காந்தேன். அவர் டிஸ்கஷனில் உட்கார்ற அளவுக்கு என்னை வந்து அவருக்கு பிடிச்சதுன்னா அவங்க எனக்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் சார், நான் என்ன சார் பண்ண போகிறேன், அதில் வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உன்னோட அந்த மியூசிக்கலாக என்னென்ன உன்னோட இதை சொல்லு, பர்சனலாக ஒரு ஆடியன்ஸாக உன்னுடைய கருத்துக்கள் சொல்லு, அந்த மாதிரி எல்லாமே பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக டீமாக உட்காந்து அந்த டிஸ்கஷன்லாம் இருக்கிற போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த 3 years வந்து இட்ஸ் லைக் அ கோர்ஸ் ஃபார் மீ. ஃபர்ஸ்ட் இயர் வந்து இந்த கோர்ஸ், செகண்ட் இயர் ஆக்டிங் கோர்ஸ், அதெல்லாம் வந்து ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். மைண்ட்லேருந்து ஃபார் எவர் நெவர் இட் வில் நெவர் லீவ். லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ got it from வணங்கான்யா. கிரேட். எனக்கு பாலா சாரோட அந்த அவரோட மியூசிக் இன்ட்ரெஸ்ட், அவர் படங்கள் வைக்கக்கூடிய பாட்டு எல்லாம் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது ஓகே சார்கிட்ட ஒரு சீரியஸான ஒரு கண்டென்ட் டிரைவ் பண்ற அந்த ஒரு மாஸ்டர் அவரு. பட் அதே சமயத்தில் அவர் படத்தில் யூஸ் பண்ணுற பாட்டுமே வந்து நம்மளை ஒரு மாதிரி ஹார்ட் வார்மிங்காக, ஏன்னா தாரத்தை பாட்டியாக இருக்கட்டும், எனக்கு இந்த இளங்காத்து வீசுதே அந்த பாட்டாக இருக்கட்டும்,
ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷரோட படத்துல இப்படி ஒரு சாங் அப்படிங்கிறது அவரோட மியூசிக் லவர் ஹி ஹாஸ் an extraordinary அந்த சென்ஸ் ஆஃப் மியூசிக் வந்து அவருக்கு பயங்கரம். நம்ம பாடும்போதே வந்து அவருக்கு ஓகே இந்த மாதிரி வந்து உன் வாய்ஸ்க்கு இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்ன்றது இந்த படத்துலயே ஆக்சுவலாக ப்ரீவியஸாக வந்து எனக்கு ஒரு சாங் அமைஞ்சிருந்தது. அந்த அமைஞ்ச சாங் வந்து இந்த இதில் வந்து மாண்டேஜஸ்லாம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது இட் டிடன்ட் சிங்க் ப்ராப்பர்லி. அதனால வந்து இப்போ அது ஆக்சுவலாக வந்து ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்க்கு வந்து முதல்ல என் வாய்ஸ் தான் இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு வருத்தம் தான். பட் சாருக்கே ரொம்ப இது சாரி இந்த டைம் செட் ஆகலை அப்படின்ற அந்த ஃபீல் வந்து அவர் நெக்ஸ்ட் டைம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்ட்டு சரி ஓகே சார் வாட் எவர் ஐ வாஸ் கிரேட்ஃபுல். அண்ட் ஜிவி சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் an amazing experience. ஸ்கிரிப்ட் டைம்ல பாலா சார் யோசிக்கிற விஷயங்கள் அவரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? லைக் எழுதுறது, ஐடியாலஜி, லைக் ஷேர் பண்றது இதெல்லாம் எப்படி இருக்கும்? அவர் நிறைய எடுத்துப்பாரு இன்டேக் எடுத்துப்பாரு. ஓகே ஓகே வாட் ஆர் தேர் ரியாக்ஷன்ஸ் அதுதான் வந்து நிறையா முதல்ல அவருக்குன்னு ஒரு இது இருக்கும். அவரோட இது அந்த பிளான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம இன்டேக்கும் வந்து ரொம்ப அந்த மாதிரி உதாசீனப்படுத்த மாட்டார். ஒரு ஈவன் அவருடைய லாஸ்ட் ஏடிஸ் இருந்தால் கூட உன்னோட இது சொல்லு அப்படின்றத வந்து ரொம்ப ஓப்பனாக கேட்பார். அவங்க வந்து அதை தைரியமாக சொன்னால் அது அவருக்கு இன்னும் அதிகமாகவே பிடிக்கும். பாயிண்டோட கரெக்டாக சொல்லணும். அந்த பாயிண்ட் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்றீங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். வேல்யூ இல்லை யூ ஹாவ் டு ஹாவ் த ரைட் ரீசன்ஸ் வை ஆர் யூ சேயிங். இப்போ நான் வந்து கிராஸ் கொஸ்டின் பண்ணேன்னா யூ ஷுட் ஹாவ் தட் எக்ஸாக்ட் ஆன்சர் வித்தின் யூ. உங்களுக்குள்ளேருந்து அந்த வார்த்தைகள் வரணும். அந்த நேரத்தில் யோசிச்சில்லை அந்த பயமோ அதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி விஷயம்லாம் நான் நிறைய நோட் பண்ணேன். அண்ட் சார் வந்து என்ன சொல்கிறது சார் வந்து அந்த அளவுக்கு ஃப்ரீடம் அந்த விஷயத்துலலாம் அந்த இப்போ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் டைமில் என்னை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. லைக் யூஸ் இன் த சென்ஸ் ஐ ஹேட் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் இட். எப்படின்னா அவங்க புது ஆர்டிஸ்ட் ஏதாவது வரும்போது அவங்களுக்கு சில சாங்ஸ் சொல்லி கொடுக்க சொல்லி அந்த ட்ரைனிங் அந்த ஒரு கோச் அந்த மாதிரி விஷயம்லாம் நான் பண்ணேன். ஸோ அது பயங்கர குட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் உங்களோட ஷார்ட் ஆக்டிங் எல்லாம் முடிச்சுட்டு தியேட்டர் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இது சேஞ்ச் பண்ணியிருக்கலாமோ இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்து இது இருந்ததா? என்னோட எந்தில் எல்லாத்துலேயுமே தான் இருக்கும். இது இன்னும் பெட்டராக இருக்கலாமே. அது அழுகை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அழுது நல்லா அழுது இருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா பிகாஸ் நம்ம மிஸ்கின் சாரோட அந்த ஷார்ட் இருக்கு அதில் வந்து நான் என் மைண்டில் என்ன தோணுச்சுன்னா ஓகே ஒரு ரஷ்ஷில் எல்லாம் தள்ளி அடிச்சு பிடிச்சி வந்து நம்ம நின்று பண்ணுறோம். ஆஸ் அ பர்சன் ஹூ இஸ் த லிட்டில் ப்ளம்பி நான் எனக்கு பிரெத் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அண்ட் டென்ஷன் அவர் அங்கே இருக்காங்க மருமகன் ஆமாம் அங்கே இருக்காரு. இங்கே வந்து கோர்ட்டில் என்ன முடிவு பண்ண போகிறாங்க அந்த ஒரு டென்ஷன் இருக்கிற டைமில் ஐ வாஸ் ப்ரீத்திங். என்னையே அறியாமல் அந்த கேரக்டராக நான் ரியலாகவே ப்ரீத் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்போ கொஞ்சம் ஓப்பன் வாய்ஸ் வாயெல்லாம் ஓப்பனாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு இது நடந்தபோது எல்லா ஷார்ட்டும் முடிஞ்சிட்டு நான் வந்து லாஸ்ட்டில் வரும்போது பாலா சார் வந்துட்டு கவிதா வாயை திறந்துட்ட அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஷோ எனக்கு ஒன்று எனக்கு என்னையே அறியல அது. அப்போது மிஸ்கின் சார் கவிதா மேடம் அப்படின்னாரு. நான் ஐயோ நான் கவிதாவே இல்லை ஐ எம் நோபடி. நான் அப்படியே ஒரு செகண்ட் ஏன்னா பிகாஸ் அவ்வளோ பெரிய ஷார்ட் நடந்திருக்கும் போது என்னோட சைடில் அது ஒரு சின்ன ஒரு என்னையே அறியாமல் நடந்தது அது ஏன்னா பிகாஸ் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டருக்குள்ளே இருந்ததுனால அதில் வந்து நான் அந்த ஷோ என்ன இருக்குது அந்த பதட்டத்தில் என்னையே அறியாமல் அந்த லிப் கொஞ்சம் மூமெண்ட்ஸ் கொஞ்சம் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் அந்த ஒரு விஷயம் சொன்னார் சார். அப்போ வந்து ஐயோ சாரி சார் ஒன் மோர் சொல்லிட்டு மறுபடியும் ஃபுல்லாக எடுத்தாங்க. ப்ராப்ளம் என்னென்னா எடுத்தால் மறுபடியும் இட்ஸ் கோயிங். அப்போ வந்து மிஸ்கின் சாரும் அங்கே இருப்பார். அது அவரோட ஷாட்லாம் முடிஞ்சிருச்சு. பட் எங்களோட வியூவில் அந்த ஃபுல் விஷயம் நடக்கும். அந்த ஒயிட் ஷாட்டில் வரும்போது எங்களோட க்ளோஸ் அப் வைடு அந்த ஃபுல் டீம் நிற்கிறோம் இல்லையா அந்த சைடு எடுக்கும்போது the whole thing will happen. பின்னாடி அந்த சின்ன அதுக்கு வந்து மிஸ்கின் சாரும் அந்த டைலாக்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தார் டு கெட் ஆர் எக்ஸ்பிரஸ் அவர் எங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் தெரியறதுக்காக. அதுதான் வெரி லைக் எவ்வளோ டெடிகேஷன் பாருங்கள். அவங்களாம் நினைச்சா அவங்க இல்லை லைக் தே கேன் கோ அண்ட் ஸ்டே வெயிட் ஒரு ப்ரொமோட்டர் வச்சு அந்த ஃபீல் எல்லாருக்கும் வரணும். பட் அது மாதிரி பண்ணதெல்லாம் ரொம்ப அதுதான் சினிமாவில் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லாருமே கிவ் இன் கொடுக்குறாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அப்புறம் இப்போ அது வந்து எப்பயுமே அது ஒரு when it happens you will get a expression. ஒரு ப்ராம்ப்டா இருந்தது பண்ணதுன்னா அதுல வேற மாதிரி இருக்கும். கரெக்ட். அது வந்து அவங்க ரியலா அந்த பர்சனே பேசும்போது அது ஒரு ஃபீல் கொடுக்கும் நமக்கு ஒரு ரியலிஸ்டிக். so they are directors, they know how to get that like அந்த அவுட்புட் வரதுக்கு. ஸோ
அதெல்லாம் ரொம்ப சூப்பர் அபவுட் ஆஃப்டர் மூவி ரிலீஸ் ரிசப்ஷனுக்கு அப்புறம் லைக் பாலா சார் மீட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லைக் இன்னும் பேசுறதுக்கு அதான் இன்னும் கொஞ்சம் இப்போ பொங்கல் முடிச்சு மேபி I'll go அந்த டீம் ரீயூனியன் அப்படிங்கிறது வந்து அதுவும் தெரியல but நான் கண்டிப்பா ஆஃப்டர் பொங்கல் I'll go and meet. சூப்பர் அபவுட் அருண் விஜய் சார் அருண் விஜய் டெடிகேட்டிவ் பர்சன் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் அவரை நான் ஃபர்ஸ்ட் டைம் இன் பர்சன் பார்க்குறேன். பிஃபோர் ஏதோ ஆடியோ லான்ச்லலாம் பார்த்துருக்கேன் பட் நாட் லைக் திஸ். பட் இதும்போது அவர் பார்க்கும்போதே நான் அவரை வந்து ஒரு கடுப்பாக தான் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். பிடிக்காத ஒரு மாப்பிள்ளைய வர போறான். இவன் யார் ஹீஸ் நோபடி எனக்கு. நான் லண்டன்ல போய் செட்டில் ஆக போறேன். லண்டன் மாமியார் நான் அந்த மாதிரி இருக்க மண்டையில நரைச்சு போயிட்டு எப்படியா பொண்ணு கட்டி நரைச்சலாம் உலகிறீங்க. நீங்களே ஏதோ சொல்றீங்க. இல்லங்க அந்த கலர் டோன் அவர் வெயில்ல ஒர்க் பண்றவருங்க. மண்டெல்லாம் அந்த மாதிரி ஆகிறது வாய்ப்பு இருக்கு. சம்பட்ட மண்டையில நான் சொல்லலாம், நீங்க சொல்லக்கூடாது. ஏன் பார்த்துக்கோங்க. என்னன்னாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. சோ அந்த ஒரு இது. ஆனா அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது அந்த பஞ்சாயத்து சீன்ல தான் மீட் பண்ணேன். வெரி ஃப்ரெண்ட்லி. அந்த இடத்துல அந்த ஒரு ஐஸ் பிரேக் அவ்வளோ ஈஸியா பண்ணிடுறாரு. நம்மலாம் ரொம்ப நேரம் கொஞ்சம் அப்படி இருக்கும்போது அவனுக்கு அப்படி அவரே அவர் டக்குன்னு அவர் அப்ரோச் பண்றாரு. அந்த விஷயம்லாம் வந்து அப்படியே நம்மளோட அந்த ரிலீஃப் கொடுத்துட்டு தென் வீல் கான்சென்ட்ரேட் ஆன் வாட் வி ஹேவ் ஹியர் டு டூ அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணும்போது எல்லாரோடையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அண்ட் நான் பாடிலாம் காமிச்சிருக்கேன். ஹீ ரியலி லைக் இட். அண்ட் அதுக்கப்புறமா கூட நாங்கள் இந்த ஷூட் முடிஞ்சு எல்லாம் அது பண்ணும்போது லாஸ்ட் டைம் மட்டும் என்னால் ஐ குடன்ட் மேக் இட் பிகாஸ் எங்களோட ஷார்ட் அடுத்த நாள் தான் இருந்தது. பட் ரேப் ஆகிடுச்சு. பட் மற்றபடி ஹீ இஸ் வண்டர்ஃபுல். ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் யூனோ லைக் அவரோட இதுல வந்து என்னோட ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. இட்ஸ் ரியலி கிரேட் மேம். பாலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. ஒரு ஆக்டிங் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. பட்டறையில இருந்து வெளியில வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது மூலியமா அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் கவிதா மேம். இதே மாதிரி ஜாலியா ஹாப்பியா பாசிட்டிவிட்டியோட நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் நானே வந்து இன்டர்வியூ எடுக்கிறேன் ஜாலியா. தேங்க்யூ ஸோ மச். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.